எங்க தெருவுல இந்த வளையல் வண்டிய பார்த்த உடனே, அட நம்ம கிராமத்து வளையல் வண்டி சென்னையிலுமான்னு ஒரே சந்தோஷமாயிருச்சு. சின்ன வயசுல அப்பா குடுக்குற திருவிழா காசுக்கு காத்திருந்து வளையல் வண்டிய ஆசையா எதிர்நோக்கிய நிமிடங்களும் நினைவுக்கு வந்தது. ஒரு முறை வளையல் வண்டி வந்தா மறுபடியும் 4 மாசம் கழிச்சு தான் வரும். வளையல் வளையல்னு கத்திக்கிட்டே ஊருக்குள்ள வண்டி நுழைஞ்சா போதும். கூட்டம் களை கட்டி திருவிழா மாதிரி ஆயிரும். ஒவ்வொரு முறையும் இந்த கலர் வேணும், அந்த டிசைன் வேணும்னு ஆர்டர்லாம் குடுத்துட்டு அடுத்த முறை அவர் வர்ற வரைக்கும் காத்திருப்பாங்க. வளையல் வண்டிய பார்த்ததும் குழந்தைங்க ஓடி வந்து அம்மா கிட்ட வாங்கி தர சொல்லி அடம் பிடிப்பாங்க. அம்மா வாங்கி தரலனா தாத்தா பாட்டி கிட்ட போய் கெஞ்சுவாங்க. அப்போலாம் அந்த வளையலை வாங்கி தர கூட அம்மா கிட்ட காசு இருக்காது. சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை கிராமங்கள்ல திருவிழானா வளையல் வண்டி, ராட்டினம், பலூன் கடைன்னு கிராமமே களை கட்டும். பட்டுப்பாவாடைக்கு மேட்சா கண்ணாடி வளையல் வாங்கி போட்டுப்பாங்க குமரி பொண்ணுங்க. திருவிழா முடிஞ்சு ஸ்கூலுக்கு போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே மாதிரி வளையல் போட்டுட்டு வருவாங்க. அப்புறம் ஸ்ப்ரிங் வளையல்னு ஒன்று இருக்கும். அதை பொறுமையாக கையை சுற்றி சுற்றி போடும்போதே ஒரே சந்தோஷமாக இருக்கும். சில சமயங்களில் சுற்றிட்டு இருக்கும்போதே வளையல் உடஞ்சும் போயிடும். கண்ணாடி வளையல் உடஞ்சிருச்சுன்னா அந்த உடஞ்ச துண்டுகளை வச்சே விளையாடுவோம். வளையலை வச்சு நதியாக கொண்ட போடுறதும் அப்போல்லாம் ஃபேஷன். கிராமங்களில் திருவிழா சமயத்துல எல்லாம் முறை பையன்கள் முறை பொண்ணுக்கு வளையல் வாங்கி கொடுப்பாங்க. அந்த காலத்துல எல்லாம் அதிகமாக கிஃப்டாக கொடுக்கப்பட்டதுன்னா அது வளையலாக தான் இருக்கும். இப்போலாம் தடுக்கி விழுந்த ஃபேன்சி ஸ்டோர்ஸ் இருக்கிறதால இந்த வளையல் வண்டியை எல்லாம் கிராமத்திலேயே பார்க்க முடியல. அப்படி இருக்கும்போது சிட்டியில் பார்த்தா எவ்வளோ குதூகலமாக இருக்கும். இப்போலாம் ஃபேஷனே மாறி போச்சு. நிறைய பொண்ணுங்க வளையல் போடவே விரும்புறதில்ல. அப்படியே போட்டாலும் ட்ரெஸ்க்கு மேட்சாக வாங்க கடைக்கு தான் போகிறோம். அது மாதிரி ஓல்டு ஃபேஷன்ஸ் தான் ரிப்பீட் ஆகுது. வாழ்க்கை ஒரு வட்டம்ங்கிற மாதிரி கண்ணாடி வளையலை இப்போது புது பரிணாமம் எடுத்து ரெயின்ட்ராப் பேங்கிள்ஸ்னு ட்ரெண்டிங்கில் இருக்குது. இன்னும் பல கிராமங்களில் திருவிழாக்களில் இந்த வண்டியை பார்க்கலாம். அவர் அணிவித்து விட்ட வளையலின் ஓசை காதுக்குள் கேட்டுக்கொண்டே இருக்க மன பாரத்துடன் பரபரப்பான சிட்டி லைஃப்பை நோக்கி நம் பயணம் தொடர்கிறது.